என்ன படம் அது? இது தஞ்சாவூர் சிலை ப்ரோ. தளபதியை பார்க்க சான்ஸ் கிடைச்சா நேர்ல கொடுக்கலான்ட்டு எடுத்து வந்திருக்கோம். தஞ்சாவூர் சிலை ஆமா. எப்படி இருக்கு? தளபதி வராரு இந்த மண்ணுக்கு. ராஜராஜர் சோழனே வந்த மாதிரி தான் ப்ரோ. சோழ தேசத்துக்கே ஒரு பெரிய பெருமை. தஞ்சை கோட்டையை பிடிப்பாரா? கண்டிப்பா பிடிப்பாரு ப்ரோ. தஞ்சாவூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடே பிடிச்சிருவாரு. 8 தொகுதி வெல்லுவாங்களா தஞ்சாவூர்? வெல்லுவாங்க ப்ரோ. விமர்சனங்கள் அதிகமா வருது. பரவாயில்ல ப்ரோ, நல்லது செய்யறதுனாலே வரதானே செய்யும். எல்லாத்தையும் தாண்டி உடச்சிட்டு தான் வருவாரு. 2026 டிவிக்கே தான் கண்டிப்பா. எல்லாத்தையும் தாண்டி வந்துருவாரா? வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார் ப்ரோ. மக்கள் வந்து உட்காருவாங்களே, அப்ப வந்து கேளுங்க. இதே மாதிரி பேசுறோம். மக்கள் ஓட்டு போடணும்ல, அதுக்கு காரணம் சொல்லுங்க ப்ரோ. அவங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் தடைகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு ரசிகர்களை தாண்டி இப்போ அவருக்கு அரசியல்ல ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட் டைம்ல ஒரு ஆளுக்கு வராங்கன்னா அப்ப எதனால வராங்க? ஏன்னா அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சிருக்காங்க. இனிமேல் ஆட்சியில வந்தாலும் கண்டிப்பா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை தான் மக்களுக்கு. அழுத்தங்களை எப்படி பாக்குறது? விஜய்க்கு பல்வேறு வகையில் அழுத்தம் வருது. அது அழுத்தங்கள் கொடுக்கதான் இப்போ செய்வாங்க. அழுத்தங்கள் ஒரு நல்லது நடக்கிற இடத்துல அழுத்தங்கள் இருக்கதான் செய்யும். இல்லைன்னா சும்மா ஜெயிச்சுட்டு வந்துட முடியாதுல்ல. அழுத்தங்கள் இருக்க ப்ரெஷரை தாண்டி தானே வெளியே வந்தாகணும். கண்டிப்பா எல்லாத்தையும் உடச்சு போட்டு வந்துருவாரு 2026. எது நான் பேசினாலுமே கரெக்டா பேசுவாரு ப்ரோ. நம்ம தளபதி விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் இருந்து விலகணும், அந்த பிரச்சனை எல்லாமே ஒழியணுங்கிறதுக்காக நம்ம மாசிமகம் கும்பகோணம் மாசிமகத்துல நேர்த்தி தீர்த்தாவாரி நடந்திருக்கு. 3ஆம் தேதி தீர்த்தாவாரி நடந்திருக்கு. அவங்களுக்கு தீர்த்தாவாரி பண்ண அந்த அபிஷேக தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த தீர்த்தத்தை வந்து லட்சக்கணக்கான பக்தர் வந்து தெளிச்சுப்பாங்க. அந்த மகாமக குளத்துல இருக்க தண்ணியை, அந்த தண்ணியை தெளிச்சுட்டா சகல பாவங்களும் குடும்ப கஷ்டங்களும் செல்வங்களும் வந்து சேருங்கிறது ஐதீகம். அந்த தண்ணியை வந்து மகாமக குளத்துல இருந்து தளபதி விஜய் நல்லா இருக்கணும், அவங்க அடுத்தபடி அரசியல் நல்லபடியா செய்யணும், குடும்ப பிரச்சனைகள் தீரும் சொல்லி அவருக்காக வேண்டிக்கிட்டு நாம பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த தண்ணி, இந்த மகாமக குளம் கும்பகோணம்னாலே சிறப்பு தான். கோயில் நகரம் கும்பகோணம்னாலே சிறப்பு தான். இந்த தண்ணி அவங்க கையில பட்டாலும் போதும், இல்லை அந்த கலசம் அவங்க கையில பட்டாலே போதும், அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் சர்வ பிரச்சனைகளும் சரியாகுங்கிறது ஐதீகம். காசியில் எப்படி தீர்த்தவாரியோ அதே மாதிரி இந்தியா முழுக்க வந்து தமிழ்நாட்டில் கும்பகோணத்துல இருக்கு. இந்தியா முழுக்க காசிலேருந்து கூட கும்பகோணத்துல வந்து இந்த மகாமக குளத்துல குளிக்கிறதுக்கு வராங்க. வட இந்தியா தென் இந்தியா எல்லா ஊர்லயும் பார்த்தா கும்பகோணத்துல 2028 மகம் வருது. எப்படி அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்து அந்த மகாமகம் கொண்டாடினாங்களா, தளபதி 2028 சிஎம்மா வந்து இந்த கும்பகோணத்துல தீர்த்தவாரி குளிக்க கண்டிப்பா வருவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அதுக்கு 2026 இந்த வருஷமே தளபதி சிஎம் ஆகுறது இன்னும் ஒரு 40 நாள் 45 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விசில் சின்னம் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. விசிலுங்கிறது வந்து ஓட்டு போடுறப்ப தெரியும் விசிலா இல்ல வேற ஏதோ ஒரு சின்னமானு. அதனால தளபதி சிஎம் ஆகுறது கண்டிப்பா உறுதி. நாங்க எல்லாம் நம்புறோம். கண்டிப்பா தளபதி கண்ணுல இது படும். ஓகே. சாமியை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் நிற்பாங்க. நம்ம தளபதியே ஒரு தளபதியே ஒரு சாமி மாதிரிதான். பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல கும்பகோணம் இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க 1% மக்கள் தான் இங்க நிக்கிறாங்க. மற்ற தலைவர்கள் வந்தா எத்தனை பேருனாலும் பார்க்கலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பாஸ் கொடுத்து பொதுக்கூட்டத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். இந்த நிர்வாகிகள் கூட்டம் வர்றது பாஸ் கொடுத்து வரணுங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் இப்ப இந்த மாதிரி வந்திருக்கேன். அப்பனா ஒரு தளபதி விஜய்க்கு என்ன பவர், எப்படி மவுசுங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாத்துங்க. கண்டிப்பா பிடிப்பார். தமிழ்நாட்டு கோட்டையே பிடிப்பாரு. வருங்கால பிரதமர் ஆவார். ஐயா, என்ன எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கீங்க? ஐயா, அவங்க வந்து அனைவரும் வணக்கம். தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்காண்டி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் தான் இப்போ வந்து சரி ஒரு ஒரு புதுசாக ஒரு மாற்றம் மக்களுக்கு ஏற்படட்டுமே அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம தளபதி வந்து ஒரு 100 கோடி ரூபா விட்டுட்டு வர்றாந்தா யாரும் அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு இது யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? தளபதி ஒரு ஆள் மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தாங்க. எத்தனையோ கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஒரு 5 வருஷம் தானே,
அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நல்லதே நடக்கட்டும். நல்லது பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுப்பாரு, அது உண்மை. அவர் ஒரு மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, சத்தியமாக ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் காசில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதை பார்த்து அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. நான் இப்போ இணைஞ்சி ஒரு 3 மாதம் தான் ஆச்சு இந்த கட்சியில். என்னுடைய சார்பில் ஒரு அசால்ட்டாக ஒரு 500 பேர் இணைஞ்சிருக்காங்க. நான் என்ன கட்சியில? நான் வந்து காங்கிரஸில் இருந்தேன். காங்கிரஸில் மாவட்ட பொறுப்புலாம் இருந்தேன். நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் போவோம். இப்போ அவரை வந்து நாலா பக்கமும் அந்த மேளத்துக்கு எப்படி அடிப்பாங்களோ அது மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அது என்னுடைய கருத்தில் வந்து அது ஒரு தவறான செயலாக இருக்குது. சரிங்களா? அது மாதிரி மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து முன்னாடியெல்லாம் நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து ஃபோனெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே தட்டுனா கூட சின்ன பிள்ளைய கூட ஃபோனில் யூடியூப்பில் பார்த்துட்றாங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம நாளைக்கு தஞ்சாவூர் தளபதி வர்றாரு. ராஜராஜ சோழனே வந்து கீழே அடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் நாங்களாம் இது பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு. நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 5 வருஷமா கொடுப்போம் சார். ஆனா ஏடிஎம்கேல வந்து ஊழல்வாதின்னு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இல்லை அது எப்படி ஊழல்வாணி சொல்லுவார் சார்? இப்போ சாதாரணமாக 100 கோடி ரூபாய் விட்டுட்டு வர்றாருன்னா அவர் ஏன் ஊழல் பண்ண போறாரு? அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை. அவர் எல்லையை அடைஞ்சிட்டார் அவர் வந்து. இப்போ ரெண்டாவது வந்து புதுசாக அவர் ஃபேமிலியில் வந்து விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அது வந்து தனிப்பட்ட கருத்து. இப்போ எல்லா குடும்பத்திலையும் இருக்குது தனிப்பட்ட கருத்து. அதை வந்து யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க. இதை நான் ஒரு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து எல்லா குடும்பத்திலும் இருக்குது. அது ஃபேமிலி பிரச்சனை வந்து பெருசாக கொண்டு போகண்டாம். ஆமாம், அவ்வளோதான். ஆனா கருத்துக்கள் நிறைய வருது. குடும்பத்தையே பார்க்க முடியல, எப்படி நாட்டை பார்ப்பாரு? ஐயா அப்படியெல்லாம் இல்லை. எல்லா குடும்பத்திலையும் இருக்குங்கய்யா. எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. இப்போ ஏன் இளைஞர் பூரா எல்லாமே 20 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எல்லாம் விஜய்ங்கிறாங்க? ஒரு 5 வருஷம் ஆண்டு பார்க்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். கண்டிப்பாக நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. நல்ல மக்கள் ஒரு தைரியமாக இருப்பாங்க அவர் ஆட்சியில். அனுபவமே இல்லாதவருக்கு எப்படி ஆட்சி கொடுத்து? ஐயா, எம்ஜிஆர் அனுபவத்தோட வந்தாரா? சொல்லுங்க நீங்க. எம்ஜிஆர் அனுபவத்தோட வந்தாரா? இப்போ ஸ்டாலின் ஐயா அனுபவத்தோட வந்தாரா? ஒப்பாட்டம் கற்றுக்கிட்டாரு. இப்போ உதயநிதி ஐயா என்ன அனுபவத்தோட வந்தாரா? ஒப்பாட்டம் கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, விஜய் வந்து வந்தோடனே முதல்வர் ஆயிடலாமான்னு கேட்குறாங்க. இப்போ உதயநிதி ஐயா என்ன பண்ணார் சொல்லுங்க? அப்போ துணை முதல்வர் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் மக்கள் நினைச்ச யாரையும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தஞ்சாவூர்ல நாளைக்கு எப்படி இருக்கு ஐயா? தஞ்சாவூர்ல அதான் எங்களுக்கு பெருமையா இருக்குங்கய்யா. அதாவது நாளைக்கு எங்க மண்ணில் வந்து அடி வைக்க போறாருன்னா எங்களுக்கெல்லாம் நல்லா விடிய இங்கே தான் இருக்க போறேன். ஆமாம், தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் தான் நம்ம ஊர். நான் விடிய இங்கே தான் இருக்கப்போ இதோட 3 ட்ரிப்பும் வந்துட்டோம். காலையிலேருந்து வந்துட்டு அடுத்த கொடி நம்ம தான் நாட்டுறோம், தமிழக வெற்றி கொடி. அவ்வளோதான். கோட்டையா மாறுமா தஞ்சாவூர் கோட்டையா? தஞ்சாவூர் கோட்டையா கண்டிப்பாக மாறும். தளபதி அடித்து அந்த பட்டினே தேய போகுது மக்கள் போடுற ஓட்டுலேயே. ஆமாம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு மக்கள், வாழ்க வளமுடன். தஞ்சாவூரே பார்த்தீங்களா இல்லையா? விழா கோலமாக தான் இருக்குது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு விஜய்னாரு. இப்போ ஒன்றெல்லாம் டபுளாக மாதிரி ஒரு வீட்லேயும் 3 விஜய் இருக்காங்க. அண்ணன் தான் 2026 அண்ணன் தான். விமர்சனங்கள் நிறைய வருது. இது வரதான் செய்வாங்க. ஏங்க, ஒருத்தர் மேலே வராருன்னா நிறைய விமர்சனம் வரதான் செய்யும். அண்ணன் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு பாருங்க. அண்ணனோட பதில் அமைதியாக இருந்து தான் நிறைய பேர் காரியத்தை சாதிச்சிருக்காங்க. என்றைக்குமே அது அமைதியே வெற்றி தான் வரும். பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. எல்லா கூட்டத்துக்கும் 50, 60 சொல்லிட்டு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுல எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கே தெரியும். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நடிகர் சொல்லியிருந்தாரு. அது இதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்கன்னா அவன் தலைவன்னாங்க. அது கண்டிப்பாக பொருந்தும் அண்ணனுக்கு நிறைய ஆதரவு இருக்கின்றனால தான் இந்த கட்டுப்பாடெல்லாம். இதெல்லாம் உடைச்சிட்டு தான் அண்ணன் வெளியே வருவார். இந்த கட்டுப்பாடு வந்து அண்ணனுக்கு சாதகமாக தான் நடக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. தஞ்சாவூர்ல 8 தொகுதியும் ஜெயிப்பாரா? எல்லா தொகுதியுமே தஞ்சாவூர், தமிழ்நாடு ஃபுல்லாகவே அண்ணனுக்கு தான் வச்சிருவார் அண்ணன். எப்படின்னு சொல்றீங்க? திமுக கூட்டணி பலமா இருக்கு. நீங்கள் அவங்க கூட்டணி எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாங்க. மக்களோட சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து அண்ணனுக்கு தான். ஆமாம், இங்கே பாருங்களேன், இங்கே உள்ள கூட்டம்லாம் ஒரு 100 ரூபா 200 ரூபா வாங்காத கூட்டம், எல்லாமே தன்னார்வலராக வந்த கூட்டம். அதனால அண்ணனுக்கு ஆதரவு இருக்குது கண்டிப்பாக. நீங்க சொல்லுங்க, ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. பலமா இருக்கு. கூட்டணி பலமா இருந்தாலும் தஞ்சாவூர்ல கண்டிப்பா வெற்றி பெறுவார். 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மகளிர். அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதா, நம்ம காசு தானே, வாங்கிக்க வேண்டியதா. வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட வேண்டியதா. கட்டுப்பாடுல எப்படி பாக்குறீங்க? பல்வேறு கட்டுப்பாடு அது எல்லார் இடத்துலயும் விதிக்கிறாங்க தான். ஆனா நாளைக்கு கூட்டம் வரும்ல நிறையா, பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள்னு சொல்லும் போதுனா ஒருத்தவங்க மேல வராங்கன்னா நிறைய வரதானே செய்யும். அதனால கண்டிப்பா அண்ணன் வருவார்.
அவங்க குடும்பத்திலே பிரச்சனை, டிவேஸ், ஒரு அழுத்தம். இது ஒரு விஜய்க்கு ஒரு அழுத்தமா? இது கண்டிப்பா பின்னாடி ஏதோ விளைவு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். தளபதி அவர்கள் வெளியில பெரிய ஆளா வரத்துக்கு தான் இந்த ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். மௌனம் காப்பார். அதுக்கு ரிசல்ட் பின்னாடி தெரியும். தளபதி வந்த போன பிறகு தஞ்சாவூர் கோட்டையா இது மாறுமா? மாறும், கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும். தஞ்சாவூர் கோட்டையா மாறியாச்சு. எங்க வீட்லயே நாங்க 30 பேர், எங்க வீட்லயே 30 பேர் ஓட்டு. ஆமா, நாங்க பெரிய குடும்பம். எங்க வீட்லயே 30 பேர் விஜய்க்கு தான், விஜய்க்கு தான், விஜய்க்கு தான். எல்லாருக்கும் விஜய் அண்ணன் தான், விஜய் தான். வந்து வர. அண்ணனுக்கு தான். எங்க ரிலேட்டிவ் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அண்ணனுக்கு தான். மாற்றவே முடியாது. எங்க ஊருக்கு வர்றது, நாங்க ஊரா அவரை போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்க ஊருக்கு வராரு, பாதுகாப்பா வச்சிருந்து பாதுகாப்பா அமுச்சு விடணும், மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எங்க புஷி ஆனந்தப்பா, எங்க மாவட்ட செயலாளர் எல்லாரும். நாங்க சந்தோஷமா இருக்கோம், ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட இருக்கோம். கண்டிப்பா நாங்க பத்திரமா வரணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்னன்னே கேளுங்க. தஞ்சாவூர் எப்படி தஞ்சாவூர் கோட்டையா மாத்துவாரா? மாத்துவாரு, தஞ்சாவூர் கோட்டையில ஜெயிக்கிறாரு பாருங்க. அடுத்த முதல்வர் அவர் உட்காருவாரு. என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பேர் வந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டுட்டாரு தளபதி எங்களுக்காக. என்னென்னமோ விமர்சனம் எல்லாம் எங்க அண்ணியை கூட பேசிட்டாங்க. எங்க அண்ணியையும் நாங்க சேர்த்து வைப்போம். எங்க அண்ணன் முதல்வரா போய் எங்க அண்ணிட்ட பேசி சேர்ந்து வாழ்வாரு. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. தளபதி சொல்றத நாங்க கேட்குறோம். கண்டிப்பா மக்களுக்காக மட்டும்தான் அவர் இருக்காரு. மக்களோட எல்லாவோட பொறுப்பையுமே அவர் எடுத்துப்பாருன்னு நாங்க நம்புறோனே. விமர்சனம் வருது இந்த டிவேஸ் கேஸ்ல. சங்கீதா வரட்டும்ண்ணே, வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும். எங்க இருக்கவே இருக்கட்டும்ண்ணே, இருக்கட்டும். கருத்து வேறுபாடு எங்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் இருக்கட்டும். முதல்வரா இருந்த அப்புறம் நாங்க எல்லாரும் பேசுவோண்ணே எங்க அண்ணன்ட்ட. பேசி எங்க அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வைக்கிறது எங்களுக்கு முதல் கடமை. முதல்வராவே எங்க அண்ணன் ஆகி போய் எங்க அண்ணியோட பேசுவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தஞ்சையில என்னென்ன குறைகள்லாம் இருக்கு இப்ப? இப்ப குறைகள்னா நிறைய இருக்குண்ணே. சொல்ல வந்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. பள்ளிக்கூடம் பாதுகாப்பா இல்ல. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கல. மகளிர் திட்டத்துல நிறைய பேருக்கு பணம் கொடுக்கல. நிறைய மோட்டிவேஷன், எங்க பணத்தையே வாங்கிட்டு எங்களுக்கு வரி பணம் கொடுக்கறதுமே சரியான இதுல கொடுக்கல. நிறைய இருக்குண்ணே சொல்லணும். மாத்துவாரா தளபதி? கண்டிப்பா மாத்துவார். பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேசுவார். இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் சும்மா பேருக்குன்னு கொடுத்துருக்காங்களே தவிர, அதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க பெண்கள் வந்து. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் போய் நிற்கிறாங்க. மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றிட்டுக்கெல்லாம் கொளுத்திக்க ட்ரை பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு, அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த நெல் பயிர் இது நிறைய நடக்குதுண்ணா. அது எல்லாமே மாற்றணும். கண்டிப்பாக தளபதி இங்கே வந்து எங்கள் குறைகள் எல்லாத்தையுமே கேட்கணும். கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம் அவரை. திமுக கூட்டணி பலமாயிட்டே வருது. இருக்கட்டுண்ணே, குப்பையெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்குண்ணே. நாங்கெல்லாம் தனியா மக்களை மட்டும் நம்பிட்டு இருக்கோண்ணே. அப்புறம் என்ன, குப்பையெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா போட்டுண்ணே, தொல்லை இல்லாம எங்களுக்கு கரமுறான்னு இல்லாம சந்தோஷமா நாங்க செயல்படுவோண்ணே. என்ன, கண்டிப்பா நாங்க எல்லாரும் மக்களை மட்டும் தான் எங்க தளபதி நம்புறாரு. மக்கள் மட்டும் தான் ஜெயிப்போம். பாருங்க நீங்க வேணா. நாங்க பெண்கள் எல்லாமே சப்போர்ட்டா இருக்கோம். எவ்வளோண்ணே அவமானம். இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தரை சமாளிக்க எவ்வளவு கஷ்டம். ஆனா அவர் இவ்வளோ மக்கள் எல்லாரையுமே சமாளிக்கிறாரு. குப்பையெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும்ண்ணே, அவங்க எல்லாரும் சேரட்டும். நாங்க எல்லாரும் ஒரு பக்கம், நாங்க எங்க மக்கள் முக்கியமா இல்ல கட்சி கூட்டணி முக்கியமா? நீங்க சொல்லுங்கண்ணே. மக்கள் தானே முக்கியம். நாங்க எல்லாரும் எங்க தளபதியை நம்புறோம்ல. எவ்வளவோ அவமானம், அசிங்கம், ஒருத்தர் வெளியில வந்ததுல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். சொல்லுங்கண்ணே. அவரு எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிட்டாரு. இனிமே நாங்க தான் அவருக்கு சப்போர்ட்டே. பாருங்க நீங்க வேணா. அது ஒரு குப்பை ஓரமா இருக்கட்டும், விடுங்கண்ணே. கண்டிப்பா 100% தஞ்சை கோட்டையை வந்து அண்ணன் உடைத்தெறிவார். கண்டிப்பா கழக ஆட்சி நம்ம தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் வெற்றி வாகை சூடும். கட்டாயம் வெற்றி பெறுவாரு. இந்த விமர்சனங்கள் நிறைய வருது, எப்படி பாக்குறீங்க? அது தளபதிக்கு இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. அவர் எப்போ வந்து சினிமா ஃபீல்டில் கால் வச்சாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. அது தொடருமானால் தளபதியின் வெற்றியும் தொடரும். இந்த கோட்டையா மாத்துவீங்களா? 8 தொகுதி தஞ்சாவூர்ல. ஆமா, 8 தொகுதி கழிச்சு வெற்றி வாகையை சூடுவீங்களா? கண்டிப்பா 8 தொகுதியும் எங்க தளபதிக்காண்டி நாங்கள் உழைத்து அனைத்து தொகுதியிலும் வெற்றி வாகை சூடுவோம். 8 தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியிலையும் எங்களது கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையோடு உழைத்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக அமர்வோம். எங்கள் தளபதியை எங்கள் இந்த 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்குவோம். தஞ்சாவூர்ல பெரும் பெரும் தலைவர்கள் உலாவிய மண்ணு. இந்த மண்ணுல தளபதி இறங்குறாரு, எப்படி இருக்கு? அவருக்கு இப்போ தனித்துவமா வருவாரா? தனித்துவம் என்று தளபதி நீங்க கேட்கிறீர்கள். தனித்துவத்துக்கு இவ்வளோ பேர் சாட்சி. நீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு கட்சி நிர்வாகியை நீங்க கூப்பிடும்போது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கோட்டு கோழி பிரியாணி இந்த மாதிரி நீங்க சொல்லி கூப்பிட்டு இந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இது வந்து தளபதியின் கண் அசைவு கூட இல்லை, இன்னும் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை.
முதல் நாளே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய லெவலில் தளபதியால் மட்டும்தான் முடியும். வேறு யாருனாலே நாங்கள் நிகழ்ச்சியை காட்ட முடியாது. இது நாங்கள் வந்து ஆணித்தரமாக நல்லா திட்டமாக நாங்கள் சொல்லுவோம். இளைஞர்கள் ஓட்டு மட்டும் வச்சு கேட்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் இளைஞர்களோட மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் கருத்தை நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பட் வந்து எங்கள் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் தங்கை இருக்காங்க. அப்போ எங்களோட குடும்ப ஓட்டெல்லாம் இளைஞர்கள் ஓட்டா? கண்டிப்பாக எங்கள் தளபதிக்காண்டி நல்ல கடுமையாக உழைப்பை மீறி எங்களுக்கு தளபதி எப்படி ஆட்சி கட்டில் அமர முடியுமோ அந்த அளவுக்கு முதியவர்கள் ஓட்டு நாங்கள் வாங்கி தருவோம் என்று உங்களுக்கு கூறுகிறேன். எதற்காக தளபதிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு காரணம் சொல்லுங்க. ஆட்சி மாற்றம். ரெண்டாவது எங்கள் தளபதி மேலே பாசம் பற்று. எங்களுக்காக வேண்டி தளபதி வந்து நானாக இருந்தால் கூட தளபதி இடத்துல இருந்தேன் அப்படின்னா இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வரமாட்டேன். ஆனால் இதெல்லாம் முடிவெடுத்து மக்களுக்காண்டி ஒன்று செய்யணும்னு வந்திருக்காருல, எங்களை நம்பி நாங்கள் வந்து தளபதிக்கு விசுவாசமாக இருப்போம். இன்று மட்டும் இல்லை, என்றுமே விசுவாசமாக இருப்போம். 2 லட்சம் கோடி விட்டுட்டு வர்றாருன்னா 200 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா 2 லட்சம் கோடி சம்பாதிக்க தான் வர்றாரு அப்படின்னு விமர்சனம் வருது. தளபதிக்கு வந்து பணம் வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டே இல்லைண்ணே. தளபதி நினச்சிருந்தா எவ்வளோ ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருந்துருக்கலாம், நிறையா பணத்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில் பண்ணியிருந்திருக்கலாம். தளபதிக்கு அந்த ஒரு எண்ணம் கிடையாது, இனிமேயும் இருக்காது. மாற்றம் வேணும், மக்களுக்காண்டி இந்த காலத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக 100% தளபதி அவர்கள் ஆட்சியில் அமர்வா, நம்பிக்கை மக்களுக்காண்டி இருக்கிறது. அக்கா தளபதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா? இந்த அவரோட குடும்ப விஷயத்தை எடுத்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பல்வேறு வகையில் அழுத்தம் கொடுத்தாங்க, இது இறுதி கட்டமா இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு குடும்ப பிரச்சனை. யார் குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அது வெளியே வரல, இதை வந்து வெளியில் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இது அவங்களோட சொந்த விருப்பம். எதனாலனா அவர் வந்து அரசியலுக்கு வர்றது பிடிக்கல, அதனால தான் இந்த ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் புதுசாக அரசியல் வந்தவங்களெல்லாம் அப்படி தான் ஓரம் கட்டிட்டாங்க. அது மாதிரி இவரையும் ஓட விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி தளபதி வருவார். இதுக்கெல்லாம் தளபதி முடங்குவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயப்பட மாட்டார். அவர் சிங்கம் மாதிரி, சிங்கராக வந்தாலும் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார்.